அழகே அழகு சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல பாக்கியராஜுக்கு இருந்துட்டு ரேவதி ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்காங்கன்னு அவங்களுக்கு உணர்ந்து நேரா ரேவதியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவரு நெனச்ச மாதிரி ரேவதியும் வெளியில உட்காந்து ரொம்பவே அழுந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்கவும், நம்ம வீட்டுக்கு வந்த விஷயத்த இவர்கிட்ட சொல்லாம வந்துட்டேன். அதனால தேவையில்லாம பேசிக்கிட்டே இருந்தாரு. தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நானே வெளியில வந்து உட்காந்துக்கிட்டேன்னு, வெளியில வந்து உட்காந்துக்கிட்டு இவரு பாட்டுக்கு போனா போகட்டும்னு சொல்லி கதவை தாப்பால் போட்டுட்டு இவர் பாட்டுக்கு இவர் உள்ள இருப்பாரா? இங்க வேற என்னமோ நடந்திருக்கு. நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம். என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி ஒரு நிலைமையிலையா நான் வீட்டுக்கு வர முடியும்? பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம், காலையில பார்த்துக்கலாம் வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. மேலே பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்கன்னு எந்திரிச்சா அம்மாவை காணும்னு தெரிஞ்சா அவங்க ரொம்பவே ஒடிஞ்சு போயிடுவாங்கன்னு, எது வேணாலும் நடந்துட்டு போட்டோம், மற்றது எல்லாத்தையும் நாளைக்கு பார்த்துக்கலாம், நீ இப்போ வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் தங்கராஜ் இருந்துட்டு நீ ஒன்று இங்கே பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு இங்கே ஒன்றும் பிரச்சனை பெருசாக ஒன்றும் போல, சிம்பிளாக தான் இருக்குது. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, என் பொண்டாட்டி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னடி உன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னியா? எங்கள் வீட்டில் ஃபோன் இருக்கா? எதுவுமே இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எங்கள் அண்ணனுக்கா உண்மையான பாசம் இருக்கு என் மேலே, அதனால தான் எனக்கு ஒரு பிரச்சனை நான் சொல்லாததுக்கு முன்னாடியே இங்கே வந்து நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா பாசமலர் இவங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தங்கராஜ் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னுமே பாக்கியராஜ் போகாம அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்காரு. தங்கராஜ் வெளியே வந்த உடனே அவரும் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து மலர் இருந்துட்டு நான் ரேவதிக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டோமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவங்களாம் நல்லா தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நேற்றே கேட்கணும்னு நினச்சேன், வேண்டான்னு சொல்லி விட்டுட்டேன். உங்களோட பைக் எங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்கும் போது, காது குத்துக்காக ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கினேன், 2 மாதமாக வட்டி பணம் கட்டலை, அதனால் பைக்கை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்பவுமே கட்டிடுவீங்களே ஏன் கட்டலன்னு சொல்லிட்டு கேட்கவும், அடுத்தடுத்து செலவுகள் வந்துக்கிட்டே இருந்தது, என்னால் எதுவும் பண்ண முடியல, இதில் நான் பணம் வச்சுருக்கேன், எல்லாம் நீங்கள் கொடுத்த பணம் தான், இதை எடுத்துகிட்டு போயிட்டு வட்டி பணத்தை கட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிற போது சுரேஷ்க்கு நம்ம மதியம் வந்து சாப்பாடு பரிமாறலன்னு சொல்லிட்டு அதுவே ஒரு பிரச்சனையாக கேட்டிருக்காங்க லக்ஷ்மி இருந்துட்டு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டான பொருளெல்லாம் ஒரு சின்ன தட்டு எடுத்து கொடுக்குறாங்க. அதில் போடுங்கண்ணா, இது என்னோட வீடு, நான் எப்படினாலும் நான் சாப்பிட்ட பொருளை எடுப்பேன், வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க அதுக்காக தானே இருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு பேசி விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மலர் இருந்துட்டு அதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக இவங்க மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுக்கா, அவங்கள மாற வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியராஜ் வந்து நீ கொடுத்த பணத்தில் வண்டியை மீட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.